ரைட்டு. சங்கீதம் 119வது சங்கீதத்தில் வாசித்தோம். இந்த உலகத்திலே பெரிய சர்ச்சு வந்து இந்த பாலியாங்கிச்சோ சர்ச்சுன்னு சொல்லுவாங்க தென்கொரியாவில். அவர் வந்து ஒரு குப்பை மேட்டில் ஒரு சின்ன டென்ட் போட்டு தான் சர்ச்சு வச்சுருந்தார் முதல்ல சர்ச்சு ஆரம்பிக்கும் போது. அங்கே வந்து அமெரிக்க இராணுவம் வந்து ஒரு சிலர் அந்த டென்ட்டில் வந்து முன்னங்கால் போட ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பித்தோடனே இவருக்கு ஒரு டேபிள் கிடையாது, ஒரு சேர் கிடையாது, ஊழியத்துக்கு போதுக்கு ஒரு சைக்கிள் கிடையாது. ஆண்டவரே இதெல்லாம் வேணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளலான்னு வேதம் சொல்லுத. எனக்கு கிடைக்கலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதில் உருவான விசுவாசத்தின் தன்மையை கொண்டு தான் 7.5 லட்சம் பேர் வராங்க அவங்க சர்ச்சில். ஹல்லேலூயா. எத்தனை லட்சம்? 7.5 லட்சம்னா எத்தனை ஆயிரம்? 1 லட்சம். 100,000 1 லட்சம். 700,000 7 லட்சம் ஆச்சு. அவ்வளவு பேரை சேர்த்தது அவர் ஆதியில் கொண்ட அந்த ஆதியில் கற்றுக்கொண்ட பாடங்கள். எனக்கு இப்போ எல்லா சத்தியமே மாறுது. எனக்கு இதுக்கு அப்புறம் உள்ளது பூரா சத்தியங்கள்லாம் மாறும். எப்படி மாறும்னா, இதுவரை நாம் ட்ரைனிங்கில் இருந்தோம், இனிமேல் எல்லாம் சத்தியங்கள் வெளிப்படும். காணாதவைகளை நம்பக்கூடியது அது அல்லேலூயா மறைபொருளாய் வைக்கப்பட்டது. இதெல்லாம் சத்தியங்கள் வெளிப்படும். இதுக்கு வெளிப்படுவதற்கு, அந்த எழுப்புதல் சத்தியம் வெளிப்படுவதற்கு இவ்வளவு வருஷங்கள் நம் ஆதாரமாக இருந்தது பாடங்களை கற்றுக்கொள்ள. அதே மாதிரி அவர் அந்த குப்பை மேட்டில் போட்டிருக்கும்போது, அந்த டென்ட் போட்டிருக்கும்போது ஒரு சேர், ஒரு டேபிள், ஒரு சைக்கிள் வேண்டியதாக இருந்தது. ஜோ மன்னார் ஆண்டவர் சில காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்னா, விசுவாச பயிற்சி கொடுத்தார். இவர் வேதத்தில் உள்ள அநேக வசனங்களை தேடி வாசிக்க ஆரம்பித்தார். இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேத வசனங்களை. நீ மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் அப்படியே ஆகும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு பல வசனங்களை அவர் வேத வசனத்தில் இருந்து எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அவர் வாசிக்க அதுக்கப்புறம் அந்த வசனங்களை தன் இருதயத்தில் போட்டு அசைவாட ஆரம்பித்தார். அந்த இருதயத்தில் அப்படியே அதை பூராமே அசைவாட ஆரம்பித்தார். அதே சொல்லிக்கிட்டு இருக்க, அதே இருதயத்தில் வைக்க, அதே குறித்து பேச, அந்த அந்த அதே அந்த காரியத்தை குறித்து அவர் பேசிக்கிட்டே இருக்கார். உடனே விசுவாசி வந்து ஒரு ஆள் கேட்குறான், என்ன அந்த வசனங்கள் ஒன்றும் என்னது டேபிளும் வரல, சேர் வரல, சைக்கிளும் வரல, தரப்புறாருன்னு சொன்னேலாம் என்னாச்சு? நான் அதை கர்ப்பம் தரித்து இருக்கிறேன் அப்படின்னாலும். அல்லேலூயா. என்ன செஞ்சுருக்கேன்? கற்பம்னா இந்த மாம்ச கற்பம், இந்த 10 மாதம் சுமக்கிறது அல்ல. ஆவிக்குரிய முறையில் பவுல் கூட சொன்னால், நான் ஆத்மாக்களை கற்பம் தரித்திருக்கிறேன், கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னா. ஒரு ஆத்மாவை பெற்றெடுப்பதற்கு நான் கற்ப வேதனை படுகிறேன்னா. அதனால் ஆவியில் பிறப்பிக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் நீங்கள் தியானம் பண்ணி அதை கற்பத்தில் வைத்து கற்ப வேதனைப்பட வேண்டும். ஒரு வீடு சாதாரணமாக வந்துடாது, ஒரு நன்மையான காரியங்கள் சாதாரணமாக வந்துடாது. நீங்கள் விசுவாசத்தின் பலன் வருவதற்காக அந்த காரியத்துக்குரிய தாற்பயத்தை நீங்கள் தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் அப்படி தியானம் செய்ய, வசனம் வெளிப்பட, அதில் விசுவாசம் வெளிப்பட, அதுதான் உங்களை காரியத்தை வாய்க்க பண்ணும். நான் சொல்கிறது ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள். நீ ஒரு வீடு வேணும், வீட்டை குறித்து வசனங்கள் எங்கெல்லாம் எழுதியிருக்கோ அதெல்லாம் எடுத்து வாசித்து, கர்த்தர் எனக்கு வீடை தருவாருங்கிற விசுவாசம் உங்கள் இருதயத்தில் வரும் வரை அதை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவார், அவர் ஒரு ஊழியக்காரர். நான் நினைக்கிறேன், விசுவாசிக்க அலெக்ஸ் அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரராக ஆவார்னு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்குண்டான பைபிளில் முரட்டுத்தனமாக நடந்தவங்களெல்லாம் வாசித்து, அதை எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினாருங்கிறத வாசித்து, அதை விசுவாசித்து, அதை மனசில் அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும். உடனே விசுவாசமும் பிறகாது. நான் வளர்ச்சி கொஞ்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நான் அலெக்ஸோட அப்பா ஒரு நாள் ஊழியக்காரர் ஆக போகிறாங்கிற விசுவாசத்தில் நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் அந்த விசுவாசத்தின் பலத்துக்கு, நான் அலெக்ஸ் அப்பான்னா அலெக்ஸ் அப்பா இல்லை, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரியங்கள்.
அதை தியானம் பண்ணி அதே பேசி அதையே சிந்தனை செய்து அதே ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான வசனங்களே பேசி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் இருதயத்தில் அது கர்ப்பம் தரித்திருக்கிறது. ஒரு நாள் அந்த காரியம் விசுவாசமாய் பிறக்கும். எப்படி பிறக்கும்? விசுவாசமாய் பிறக்கும். ஆனால் காரியம் விரோதமாக இருக்கும். அவர் அன்னைக்கு தான் கூட கொஞ்சம் தண்ணி அடிச்சு வந்துடுவார். ஆனால் விசுவாசம் உள்ள பிறந்திருக்கும். அப்போ என்ன செய்யும் இந்த விசுவாசம்? இது பிசாசு, ஆண்டவர் சொன்னது உண்மை, வேத வசனம் உண்மை, இதை மாற்றி அமைக்க தேவனாலே கூடுங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துட்டு அவர் ஊழியக்காரராகிறார். ஆனால் அது நீங்கள் கற்பம்னு சாதாரண கிடையாது. நாளுக்கு நாள் அல்லேலூயா வெயிட் கூட்டிகிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் பாரங்கள் கூடும், நாளுக்கு நாள் வேதனைகள் கூடும். இதை நீங்கள் பட்டுக்கிட்டே இருக்கணும், விசுவாசிக்கணும். எதிர்மறையாக நடக்கும், விசுவாசிக்கணும். எதிர்மறையாக நடக்கும் எல்லா காரியத்துக்கும். வீடு வேணுங்க, உங்கள் வாடகை வீட்டிலேருந்தே வெளியே போய் சொல்லிடுவோம். நடு ரோட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். அப்போ விசுவாசிக்கணும். அதுதான் அந்த கர்ப்ப வேதனை என்பது. அப்படிதான் இவர் பாலியாக வச்சா ஒவ்வொரு காரியத்துக்கும் முடிவு விசுவாசித்தார். அப்போ என்ன செய்யணும்? உங்கள் காரியத்தை வேதவசனத்தை எடுத்து தியானம் பண்ணி அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும். இந்த பயங்கரமான ஊழியம் எழும்ப போகுது. நான் எப்போ சொன்னேன் தெரியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாளையங்கோட்டையில் வாசல்கள் திறக்கப்படுது. நானும் சர்ச்சுக்கு ஒரு இடம் வாங்கிடலான்னு எல்லா முயற்சியும் பண்ணினேன். சர்ச்சு ஒரு இடம் வாங்கி அல்லேலூயா வச்சிடலாம். ஆனால் அந்த காரியமே எல்லாமே மாற்றி அமைந்தது. ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன், என் யோசனையும் என்னுடைய நடக்கைகள் என்னுடைய பலனும் வேஸ்ட்டு. கர்த்தர் என்ன செய்தாரோ, ஆனால் அதுக்காண்டி யோசனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண காரியங்களுக்கு பெண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு அலைஞ்சேன். நான் நினச்சது புறம் இல்லை, நடக்கவே இல்லை. நான் ஓட்டமும் முடியவே இல்லை. அப்போ என்னதுயா நடந்தது? அவர் சித்தம் என்ன இருந்ததோ அதுதான் நடந்தது. அல்லேலூயா. காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு பொண்ணு வந்தது. யாரு? ஜபர்ஷினுக்கு. அந்த அம்மா நல்ல பேசிச்சேன்ட்டேன். அல்லேலூயா. ஆனால் அது அமையாமல் போச்சு. சிறுவைகுண்டத்திலேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தது கிரேசிக்கு. அந்த அம்மாவும் நானும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கோம். அந்த மாப்பிள்ளையோட அம்மாவும் நானும். நான் சொன்னேன், அப்படி சிறுவைகுண்டத்தில் குமரகுருபரர் ஹைஸ்கூலில் நான் படித்தேன், 1967 படித்தேன் அப்படின்னு. நானும் அப்போ தானம்மா அங்கே படித்தேன், அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் அப்படி இருந்தது. நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. நம்ம இருக்கிறது, நம்ம வீடு கட்டுறது, நம்ம வீடை மாற்றுறது, துணி வாங்குறது, அல்லையா பிள்ளையை பெக்கிறது, பிள்ளைக்கு பேர் விடுறது, எல்லா காரியமும் நான் ஜெபம் பண்ணதே தவிர, ஆனால் என் சித்தம் அங்கே நிறைவேறல. தேவ சித்தம் நிறைவேறி என்னுடைய சித்தத்திற்கு மேலாக, என்னுடைய யோசனைகளுக்கு மேலாக, என்னுடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்களை கர்த்தர் செய்கிறார். செய்தாரா? நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் அநேக காரியங்கள் என் தியானத்தில் இருந்து அறிக்கை செய்யப்பட்டவைகள். அறிக்கை செய்யப்பட்டதா இல்லையா? எல்லாம் ஆமான்னு சொல்லுங்க. நான் 2 பேர் வச்சுக்கணும் பக்கத்தில். ஒவ்வொரு காரியமும் அறிக்கை செய்யப்பட்டு நடந்த காரியங்கள். நான் இந்த செல்லு எங்கெல்லாமோ போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் சர்ச்சில் சொல்லி நடந்த காரியங்கள். அநேக நேரம் நினைப்பேன், இந்த எழுப்புதல் ஆலோசனைகள், எழுப்புதல் ஆராதனைகளும் மற்ற ஆராதனையை விட வித்தியாசமானவைகள். யாரு நன்றி சொல்ல விடுதா எல்லாத்தையும்? நான் இப்போ என்ன சொல்கிறேன், எல்லாருமே ஊழியத்தில் பயன்பட போகிறீர்கள். எல்லாரும் வேத வசனங்களை குறித்து பேச வேண்டும். ஐயா எனக்கு பேச தெரியாது. நாவின் கட்டுகளை உடைத்தெறிவார் தேவன். அல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 2-3. யாராவது டக்குன்னு எடுத்தவங்க வாசிக்கலாம். ஒரு நிமிஷம்.
வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அந்த வேத வசனத்தை குறித்து அல்லேலூயா தியானமாய் இருக்க வேண்டும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டு பிரச்சனையை வேத வசனத்தில் இருந்தால் நீங்கள் தேடணும். அந்த வசனங்களை எடுத்து வாசித்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு ஏற்ற அநேக வசனங்களை எடுக்கணும், எடுத்து அதிகமாக வாசிக்கணும், அதை தியானம் பண்ணணும். அது தியானத்தில் தேவன் கொடுக்குற அந்த ஆலோசனை உங்களுக்கு பகிரங்க விடுதலையை கொடுக்கும். கரு அங்கே போய் பாருல, இங்கே போய் பாரு. அல்லேலூயா. தியானம் பண்ணணும். குறையில்லாத மனுஷன் கிடையாது. ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணணும், அல்லேலூயா, இந்த காரியத்துக்காக உபவாசம் இருக்கணும், இந்த காரியத்துக்காக தரணும், நீர் தருவீர், அதற்காக சோத்திரம். அவங்க விசுவாசம் பிறக்காது. தருவீர் சோத்திரம், தருவீர் சோத்திரம். இன்னாருக்கு அப்படி செய்தார், எனக்கு இப்படி செய்வீர். இன்னாருக்கு இப்படி செய்தார், தாவீதுக்கு இப்படி செய்தார், அல்லேலூயா, தானியேலுக்கு இப்படி செய்தார், எனக்கு செய்வீர் அப்படின்னு விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசம் வராது. அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை பற்றியே பேசணும், அதை பற்றியே யோசனை பண்ணணும், அதை பற்றியே நடக்கணும். அல்லேலூயா. காரியம் கைகூடி வரும்போது தேவன் இருதயத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தியானமாக இருக்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தல என்ன இருக்கு? அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து ஆமென் இருப்பான். அது என்ன செஞ்சாலும் வாய்க்கும். அவன் நீர்கால்கள் என்ன? செழிப்பு, இருதயத்தின் நிறைவு, சமாதானத்தின் இருதயம், சந்தோஷத்தின் இருதயம் உங்கள் இருதயத்தில் உண்டாகும். எப்போ உண்டாகும்? இந்த காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். உங்கள் எதனால் உண்டானது? வேத வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்து தியானம் செய்ததுனால. வேத வசனத்தை இருதயத்தில் போட்டு நீங்கள் மெல்ல மெல்ல அறிக்கை செய்ய இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யும்? வாய் பேச ஆரம்பிக்கும். இது நடக்குங்கிற காரியம் வரும். அது எந்த காரியமானாலும் சரி, அது பிள்ளையானாலும் சரி, அது வீடானாலும் சரி, அது திருமண காரியங்களானாலும் சரி, எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தியானமாக இருக்கிறமா அவன் நீர்கால்கள் வருமா செழிப்பின் பாதையில் போவான். எது? வெளி செழிப்பு இல்லை, ஆத்தும செழிப்பு. வெளி சந்தோஷம் அல்ல, உள்ள மனதில் உண்டாகிற விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்க ஆரம்பிக்கும். அவன் என்ன செய்தானோ அவ்வளவுமே வாய்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அநேக நேரம் அந்த கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை வாசி பார்ப்பேன். நான் அல்லேலூயா எத்தர் என்று எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், இல்லாதவன் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாத்தையும் உடையவர்களாகவும். நான் அநேக காரியங்களில் யாரையும் ப்ரெஸ் பண்ணாத காரணம், கிறிஸ்மஸ் வந்துட்டு எனக்கு இவ்வளோ போடு அவ்வளோ போடு, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், எனக்கு காணிக்கத்தா, இது நான் சொன்னதே கிடையாது. காரணம் தெரியும், யாரையும் நம்புறதில்ல. அல்லேலூயா. யாரையும் நம்புறதில்ல. அவன் அளந்த படிக்கு நேராய் அழகப்படும். அல்லேலூயா. அடுத்தல 97வது 119வது சங்கீதம் 97வது வசனம். உமது வேதத்தில் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். ஆமென். இங்க அவன் சங்கீதக்காரன், அதே சங்கீதக்காரன் இங்க 119வது சங்கீதத்துல சொல்றான், இரவும் பகலும் அந்த காரியத்துல நான் தியானமாயிருக்கிறேன். இப்ப தேவையில்லையா? ஆனா எப்பவும் என் இருதயத்தை தேவன் பக்கம் திருப்புவதற்காகவும் தேவன் பக்கம் சாய்ந்திருப்பதற்காகவும் நான் அதை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எப்ப மாம்ச சிந்தையோட இருக்கீங்களோ அவ்வளவு பேய், எவ்வளவு உலக சிந்தையில இருக்கீங்களோ அவ்வளவு பேய். அல்லேலூயா. எல்லாம் சாப்பாடு எப்படி சாப்பிடுவோம், பெட்டியை எப்படி நிரப்புவோம், இதுதான் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம். 100 ஆடை எப்படி 200 ஆடை ஆக்குவோம், மேலபத்தில் எப்படி வயல்க, எல்லாம் சாபத்தின் தன்மைகள். அநேகரை பார்க்க சாபத்தின் தன்மை. பெரிய நகை கடைக்காரம்பியா கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கான். அவன் இஷ்டப்பட்ட நேரத்தில் போய் சாப்பிட முடியாது, பணம் அவனை திங்கவே முடியாது. ஆனால் நெதம் உழைச்சி சாப்பிடாமல நிம்மதியாக கஞ்சி குடிச்சு நிம்மதியாக உறங்குவான். அவனுக்கு உறக்க வராது. பணம் தன்னை உடையவனுடைய உயிரை வாங்கிரும். பயங்கரமான ஒரு சாபம்.
என்ன சாபம் இல்லை. அரை வயதுக்கு நம்ம கஞ்சி குடிக்கமா, கர்த்தாவே சுவாத்திரம் படுத்தோன்னு வரக்க வருத, அதுதான் பெரிய சமாதானம். எது பெரிய சமாதானம் தெரியுமா? நாளை குறித்து கவலைப்படாமல் இன்னைக்கு தேவனை சார்ந்திருக்கிறான, அதுதான் பெரிய சொத்து. இது எல்லாமே சாபம். கோடிக்கணக்கில் வச்சிருக்கவனும் சாபம் தான். ஒரு நிம்மதியான ஒரே ஒரு நாள் கூட அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த பால் ஊற்றுவங்க புறம் பார்க்க ஒரே ஒரு நாள் நிம்மதியாக இருக்க சொல்லுங்க பார்ப்போம். மேலோடைய இறைய போட வேண்டியது, பின்னாலோடைய பாலை இழுக்க வேண்டியது, கொண்டு போய் ஊற்ற வேண்டியது, வர வேண்டியது. ஏன் ரூபா சேருதியா? ரூபா ஏகப்பட்டது சேருது. ஆனால் சமாதானம் அது ஒன்று தான் திருப்தி மாதிரி தெரியும். மற்ற எல்லாமே கேடுபாடாக இருக்கும். அல்லேலூயா. எது சமாதானம் தெரியுமா? தேவனை முழு இதயத்தோடு நம்ம சேவிச்சு அறிக்கை பண்ணுறோமே, அதுதான் சமாதானம். அதுதான் பயங்கர விடுதலை. இனிமேல் சத்தியம் எல்லாம் மாறிடும். பயங்கர எழுப்புதல் உண்டாக போகிறது. தேசத்தை அசைக்க போது. அன்றைக்கி அந்த அம்மா சொன்ன சாட்சியை நான் ரெக்கார்டிங் பண்ணாமல் விட்டுட்டேன். எங்க சுகந்தியும் வந்தியா இல்லையா? நீங்கள் வந்தீங்களா? அது ஒரு 15-20 நிமிஷமாவது சொல்லிட்டு காட்டா 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 காட்டான்னு அவர் ஆண்டவர் இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார், அப்படி செஞ்சாருன்னு அது ரெக்கார்டிங் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அல்லேலூயா. அடுத்தால என்ன தியானம் பண்ணதுனால வர்ற லாபம் என்ன? அடுத்தால வாசிங்க 28. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களும் அதிக ஞானமுள்ளவனா ஆக்கினீர். அவைகள் எந்தெந்தைக்கு என்னுடனே இருக்கிறது. தியானம் சொல்லுது, நான் உண்மை தியானம் பண்ணதுனால உம்முடைய கற்பனை, உம்முடைய எண்ணங்கள், உம்முடைய யோசனைகள் எனக்கு வந்துட்டு. கற்பனைனா கொலை செய்யாதிருப்பாக அல்லது விபச்சாரம், அந்த கற்பனை அல்ல. அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தைகள், எண்ணங்கள், அந்த கற்பனைகள் வேதம் தெளிவாக சொல்லுது. அந்த கற்பனையை கொண்டு என் சத்துருக்களிலும் நான் என்னை ஞானம் உள்ளவனாக ஆக்குகிறேன். நான் தியானத்துக்கிற தியானம் உம்முடைய கற்பனை எனக்குள்ளே வந்துட்டு, உம்முடைய சிந்தனை எனக்குள்ளே வந்துட்டு, அதனால நான் என்னுடைய சத்துருக்களிலும் ஞானம் உள்ளவனாக ஆக்கினீர். என் ஊழியத்தின் பாதையில் எவ்வளவோ சத்துருக்கள் வந்தது, எவ்வளவோ. யாருமே எனக்கு ஆலோசனை கிடையாது. நானே நேரம் எனக்கு பெரிய பாதிப்பாக தான். ஒரு என் காரியத்தை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவர் வந்து இதுக்குண்டான பதில் சொல்லக்கூடிய பலன் யாருக்குமே இல்லை. யாருக்கு இருந்தது? பர்னபாஸ் பிரதர் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம், இருந்தாலும் அவர் மாம்சத்தில் ஆலோசனை சொல்லிடுவார் செல்லதுக்கு. நான் அதையும் கண்டுபிடிச்சு சரி. ஆனால் நான் முடிவு எடுக்கிறது சத்தியத்தின்படி தான். அநேக காரியங்களில் சத்தியத்தின்படி தான் முடிவு எடுத்தேன். எல்லா காரியம், வீட்டு காரியம், மக காரியம், அல்லது ஊழியத்தின் பாதைகள் எல்லாமே. எதனால் வந்தது? இந்த தியானம், வேத வசனத்தின் தியானங்களினாலே இந்த சத்துருக்களை காட்டிலும் தேவன் ஞானம் உள்ளவனாக ஆக்கினேன். அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை தியானம் பண்ணலைன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு சமாதானமற்றதாக இருக்கும். இரவு பகலும் தியானம் பண்ணணும். எவ்வளோ கதை, எவ்வளோ காரியங்கள் எழுதியிருக்கேன் தெரியுமா? இதே மாதிரி எத்தனை நோட் எழுதியிருக்கேன், எழுதிக்கிட்டே இருக்கேன். மற்றவங்க பிரசங்கம் பண்ண மாதிரி பிரசங்கங்கள்லாம் கிடையாது. இது சத்தியமே வேற. இது காணாதவைகளை குறித்து தேவ ஆலோசனைகள், அதில் காணப்படாதவைகளின் நிச்சயத்தை குறித்து. இது ஒரு பரலோக ராஜ்யத்தின் ஆலோசனை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்தது. விசுவாசத்தினாலே மலைகளை பேர்க்கக்கூடிய ஆலோசனை பெறக்கூடியது. நம்ம பாளையங்கோட்டை போகணும்னு சொல்லியிருந்தேன் தவிர எங்கே போய் எப்படி இருக்கணும்னு தெரியல. நாங்களும் வீடு பார்க்காத இடமே கிடையாது. அங்கே பார்த்து இங்கே பார்த்து நேராக எங்கே கேடிசி நகரில் ஓரமாக போய் பார்த்தாச்சு. அங்கே ஒரு வீடு, நல்ல பங்களா மாதிரி வீடு, கார்கர்லாம் விடலாம். இதோட துட்டு குறைய தான். அங்கே ஒரு ஆள் வர முடியாது, சுத்தச்சூழ காடு. ஆனால் தாவீது பிரதர்னா அது போதும். ஆட்டோபுரம் வந்து காம்பவுண்டுக்குள்ளே அடைச்சிட்டு முள்ளுக்கு செடி பக்கமாக வாழை பற்றி விட்டு அங்கே வரையும் தோட்டம் தான், ஊரே கிடையாது. அதுக்கு அந்த சைடு பூரா தோட்டம் தான், குளம் தோட்டம் அதெல்லாம் வேலை இருக்குது. பகல் முழுக்க மேய்க்க வேண்டி தான் வந்து ஆட்டோ உள்ளே அடைச்சிட வேண்டியதாங்க. காம்பவுண்டுக்குள்ளே உள்ள மாமரம் இருக்குது, மாமரம் இருக்குல்ல, மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. உள்ள முருங்கை மரம் இருக்குது, அல்ல இல்லையா? ஆனால் அது இல்லை.
திடீர்னு ஒரு வீடு அமைஞ்சது. பார்க்க அங்கேருந்து அவன் அந்த அம்மா சத்தம் போடுது, வேலைக்காரனை மட்டும் இருந்தால் மட்டும் உள்ள வாங்க, மற்ற யாருக்கும் வீடு கிடையாது, வெளியே போங்க அப்படிங்க. ஐயா நாங்கள் வேலைக்காரனா. ஆனால் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னே எந்த வீடு வேணுமோ எடுத்து கொடுங்க. இந்த வீடை பாருங்க, இந்த வீடை பாருங்க, மேலே 2 வீடு இருக்கு, நாங்கள் ஒரு வீடு தான் தேடணும். உடனே நாங்கள் செலக்ட் பண்ணோம். இந்த வீட்டில் வெயில் அடிக்கும், இந்த வீட்டில் என்னது வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்த வீட்டில் குளிர்ச்சியாக இருக்காது, மேலே எனக்கு வேண்டவே வேண்டாம், மேலே தகரம் போட்டிருக்கு. அப்படி யார் தரா? ஒரு ரூம்பு கிடைச்சாலே போதும்னு அலைஞ்சோம். பாளையங்கோட்டையில் ஒரு ரூம்பு கிடைச்சாலே போதும். இது இத்தனை வீடை காமிச்சு, சரி இந்த வீட்டில் இருங்க, அந்த வீட்டுக்காரங்க மாறின பிறகு நாங்கள் மாற்றி தரோம், அதில் இருங்க, நான் இருந்த வீடு தான் அது. இதுவரை நீ என்ன ஜாதி என்ன கோத்திரம்னு கேட்டதே கிடையாது. அந்த ஜாதி கேட்காம வீடு கொடுக்கறதே கிடையாது. அது சிட்டியே. அதுவும் புள்ளிக்காரங்களுக்கு வீடே கிடையாது. இந்த அம்மா வீடு என்ன என்ன ஜாதினே கேட்கல, உடனே வந்து இருங்கன்னுட்டு. அதான் எனக்கு பெரிய சங்கடம். இங்கே அமைஞ்சிருக்க பூரா இது. ஐயா உடம்பு செல்லேன்னு டாக்டர்கிட்ட போகிறேன், அவரும் கிருஷ்ணர் படத்தை போட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி வீட்டுக்குன்னு போகிறேன், வீட்டுக்காரமாவும் இதாக அமையணும். அதுக்கப்புறம் தான் ஆனால் இந்த ராசம்மா கமௌண்டில் இருந்தான், அந்த ராசம்மா மாதிரி தான் அது பாட்டில் பயங்கரமாக வேலையெல்லாம் பார்க்கு. ஆனால் நானே வேண்டிக்கிட்டேன், ஆண்டவரே நான் எல்லா ஜாதியும் இருக்கணும்னு நினச்சேன். வந்தது எப்படி ஆனால் அது எல்லா காட்சியும் விரும்புது. எல்லா காட்சியும் அது விரும்புது. அது காசு கேட்கறதே இல்லை, ஜாதியை பார்க்கறதே கிடையாது. ஆமாம், அல்லேலூயா. நான் நினைச்சேன் முத கிறிஸ்து பிறந்தவொன்னு அறிவிக்கப்பட்டது யாருக்கு? அதனால தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு ரைட்டு. பிரசங்கம் எங்கேயோ போகுது, செய்தி ரெக்கார்டிங்கில் ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ இரவும் பகலும் வேத வசனத்தில் தியானமா இருந்தா உங்க வீட்டுக்கு வர்ற சத்துருவை காட்டிலும் அதிகமான ஞானத்தை கொடுத்து சத்துருவை ஜெயிக்க பலன் தருவார். அவர் கற்பனையை உன் கற்பனையில், அவர் எண்ணத்தை உன் எண்ணத்தில் வைத்து ஜெயிக்க வச்சிருவார். அல்லேலூயா. தியானம் பண்ணணும். வேத வசனத்தை எடுத்து தியானம் பண்ணுங்கள், அவைகளிலே நித்திய ஜீவன் உண்டு. இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் 1000 தடவை சொல்லுவேன், வேத வசனத்தை சொல்லிட்டே இருக்க, அதில் எசன்ஸ் பிறக்கும். அடுத்தால என்ன இருக்கு, நல்லா கொட்டாய் விடுங்க. அடுத்தால உம்முடைய சாட்சிகள் என்னுடைய தியானமாக இருக்கிறபடியால் எல்லாரிலும். தியானம் என்ன சொல்ல பாருங்க, அவருடைய சாட்சி என்னது? அவர் பிறப்பு சாட்சி, அவர் அற்புத அடையாளங்களை செய்தது சாட்சி, அவர் மரணம் சாட்சி, உயிர் தெழுந்தது சாட்சி. இந்த சாட்சிகளை தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களை என்னமாக்குமா? அது அல்லேலூயா தியானம் செய்யுங்கள். அது உங்களை அல்லேலூயா போதித்தவர்கள் எல்லோரிலும் உன்னை அறிவுள்ளவனை ஆக்கிறோம். நான் தியானம் பண்ணுறது உண்டு, போகும்போதே தியானம் பண்ணுறோம். ஆண்டவர் மரியாள் வயிற்றுல பிறந்தார், யோசேப்பு அல்லேலூயா நீதிமானாக இருந்தார், தள்ளிவிட பார்த்தாரு. அல்லேலூயா ஆடு மேய்ப்பவர்கள்ட்ட வந்து தேவதூதன் வந்து சொன்னான், சிமியோன் வந்தார். இப்படின்னு அருசியாக தியானம் பண்ணுவேன். அறிவுள்ளவனாக்கும், அறிவுள்ளவனாக்கும். அடுத்தால என்ன இருக்கு? உம்முடைய கட்டளைகளை கை கொண்டிருக்கபடியால் முதியோர்களை பார்க்கலாம். நல்ல காணுங்க, கட்டளை என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளைகளை நீங்க கை கொண்டிருந்தா முதியோரை பார்க்கலாம் ஞானம் உள்ளவனாய் மாற்றிடுவாரு.
उसने आपकी அடுத்தல कॉल को होल्ड पर रखा है, कृपया लाइन पर बने रहें। The person உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி you call on hold, please stay on the line. நல்ல கழுத பொல்லாத வழி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா வசனத்தின்படி நீங்க நடக்கவே முடியாது. பொல்லாத வழியை பூரா விளக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், உங்க எண்ணத்துல கூட ஒரு பிசுறு அளவு கூட அல்லையா தேவனுக்கு விரோதமான எண்ணங்களோ செய்கைகளோ கிரியைகளோ இருக்கவே கூடாது. நான் அப்படிதான், நான் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னால் நான் சாட்சியாக இருக்கிறேன், எனக்கு பின்னால் வருகிறவங்க அதே காரணத்தில் வரணும். ஒரு சின்ன எண்ணம் கூட தேவனுக்கு விரோதமான எண்ணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மேன்மை அடைய முடியாது. நீங்கள் அதுக்கு விரோதமான எண்ணங்களை வச்சு இந்த தேவனுக்கு விரோதமான எண்ணங்களை வச்சு இந்த பூமியில் மேன்மை அடைய முடியாது. அல்லேலூயா. அடுத்தல நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் உம்முடைய நியாயங்களை வேதம் தெளிவா சொல்லுது, உம்முடைய நீதி நியாயங்கள் அல்லையா இவைகளை நான் விட்டு விலக மாட்டேன். ஏன்னா போதிக்கிறார், எனக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி இப்படி நடக்கணும்னு போதிக்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? தியானத்திலிருந்து வந்தது. நீங்கள் தியானம் மற்றும் வசனத்தை பண்ண ஆரம்பிச்சுன்னா கட்டளைகள் தியானமாய் மாறும், சாட்சிகள் தியானமாய் மாறும், நியாயங்கள் தியானமாய் மாறும். தியானம் செய்யணும், அநேக காரியங்களை தியானம் செய்யணும். இன்னொரு படி சொல்லட்டா, உலகத்தின் எண்ணங்களை அதிகமானபடி உங்கள் இருதயத்தில் நீங்கள் கொல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு பாதுகாப்பும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் இருதயத்தை ஆள ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லையா இரவும் பகலும் இந்த காரியங்கள்ல அல்லையா அப்போ வேற சிந்தனையை சிந்திக்க கூடாதான், அழகா சிந்திக்கலாம். நான் அதுக்குள்ள முடிவை வேத வசனத்தில் பார்க்கணும். அநேகர் தப்பு பண்ணுதாங்க. அநேகர் நன்றியோட நீ பண்ற எல்லா காரியங்களுக்கும் நன்மைக்கோ தீமைக்கோ இந்த பூமியில அனுபவிச்சே தரணும். யாரும் தப்ப முடியாது, உலகத்துல ஒருத்தம் கூட தப்ப முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த என்ன இருக்கு? உம்முடைய வார்த்தைகள் இனிமையானவைகள், அது தேனிலும் மருதமாயிருக்கிறது. அல்லேலூயா. நான் கண்டதும் கேட்டதும் தொட்டதுமாகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக்கப்பட வேண்டும் எனக்குள்ள, அதுக்கு அச்சு அடையாளமாய் மாற்றப்பட வேண்டும். மாம்சமாகுதல் என்னன்னா அர்த்தம், அந்த வசனம் என் சரீரத்தில் அச்சு அடையாளமாய் மாற வேண்டும். வார்த்தை மாம்சமாகி அல்லேலூயா அவர் மகிமையை சரீரத்தில் வெளிப்பட வேண்டும். என்ன பெரிய பெரிய ஆச்சரியங்கள்லாம் நடந்தது இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ஹோட்டல் முதலாளி எந்திரிச்சு சொல்லலாம், இவன் வந்தான்னா எனக்கு பயமா இருக்கும், கோபப்பட்டுருவான். ஐயரு 3வது தலைமுறை ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. 3வது தலைமுறை அப்பா நடத்தி மகன் நடத்தி பேரன் நடத்திக்கிட்டு இருக்காரு. பேரன் எனக்கு முந்தி ஒரு செட்டு முந்தி படித்தான், சர்வத்தமன். ஆனால் இப்போ மௌனமாக இருக்காரு. இறந்தது உங்கள் அண்ணன் தானா? நானும் எனக்கு 63 வயசாகுது, உங்களுக்கு உங்களுக்கு 63 வயசாகுது, எனக்கு 64 வயசாகுது, எனக்கு பிந்தின செட்டு படித்தீங்கன்னு. ஆமாம் ஆமாம். வேறு என்ன சொல்லுது பாருங்க, உங்களுடைய வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அது தேனிலும் மதுரம். என் வார்த்தை அவர் வார்த்தை சொல்லலாம, அவர் வார்த்தை எனக்குள்ள நடைமுறைப்படுத்தி அந்த வார்த்தையை அவன் பேசுறான், அது எனக்கு தேனாய் மாறுகிறது. அல்லேலூயா. தேனாய் மாறுகிறது. அடுத்த வசனம், உணர்வடைந்தேன், எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென். கட்டளைகளால் உணர்வடைந்தேன், எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். கட்டளை ரொம்ப கமாண்ட் மட்டுமல்ல, அந்த கமாண்டை மீறினா எச்சரிக்கை, கமாண்டை மீறினா அல்லேலூயா தண்டனை.
அதனால வேதம் என்ன சொல்லுது? அந்த கட்டளைகளால் நான் என்ன அடைகிறேன்? உணர்வடைகிறேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஏனென்றால் கட்டளையினால் வருகிற தண்டனையை ஏற்க நான் விரும்பவில்லை. அசால்ட்டாக நினைக்கிறாங்க அநேகர் கிறிஸ்துவ ஜீவியத்தை. நான் அதுக்கப்புறம் வர்ற தண்டனையை உணர்றதே இல்லை. அல்லேலூயா. பொய் அசால்ட்டாக பேசுகிறாங்க. பேசும்போதே வாய்ப்புலேருந்து கட்டாட்ட டபக்குன்னு வெளியே உடையாந்துருது. அல்லேலூயா. சிலர் வெளியே பேசுறதுக்கு வேற பாசம் வச்சுருக்காங்க. சர்ச்சில் வந்தோடனே அது வேற பாசம் வச்சுருக்காங்க. அங்கே வந்தோடனே இந்த சர்ச் பாஷையை பேசுவாங்க போங்க அப்படி இப்படிங்க. ஆனால் வெளியே போனோடனே அவங்க எப்படி பேசுகிறாங்க அதே பாஷையை பேசுகிறாங்க. அல்லேலூயா. அதனால் என் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். ஆனால் கட்டளையெல்லாம் நீ என்ன கமாண்ட்ஸ் கொடுக்காருங்கிறத சரியான தெளிவு இருந்ததுன்னா நீ உணர்வடைய முடியும். எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கணும். திரும்பவும் சொல்ல, அழுக்க வச்சுக்கிட்டு தேவ சமூகத்தில் நீ நிற்க முடியாது. அழுக்கு, இந்த பாவம், இந்த எண்ணம் சுத்தம் இல்லாதது, அந்த பிசாசு ஆலோசனை தருவான், தேவன் ஆலோசனை தருவார். இதை அறியக்கூடிய தன்மை. உன் மனசாட்சி உங்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. மனசாட்சியை இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கணும். இதெல்லாம் இருந்தால் இந்த பூமியில் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதனால் இரவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணுவது என்றால் என்ன சொல்லி முடிச்சிருந்தேன். நாங்கள் கேட்க மட்டும்தான் செய்வோம், பதில் சொல்ல மாட்டோம். தியானம் என்றால் என்ன? சரி, ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற சொல்லுங்க வசனங்களை எடுத்து வாசித்து அறிக்கை செய்து அதை இருதயத்திலே உறுதிப்படுத்தி விசுவாசம் வந்த பின்பு வாயினாலே அறிக்கை செய்வதே தியானம். என்னது பக்கத்தில் வந்து உட்காந்துக்கல இல்லையா? திரும்பி சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஏற்ற வசனங்களை எடுத்து வாசித்து அதை இருதயத்தில் வைத்து அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறிக்கை செய்யும் பொழுது வேத வசனத்தில் உள்ள ஜீவன் என்னிடத்தில் இருந்து விசுவாசத்தை பிறப்பிக்கும். அந்த விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது, இப்போ மாற்றி சொல்றேன், அறிக்கை செய்யும் பொழுது நான் பார்க்கிற கண்களினாலே எல்லாம் வித்தியாசமாய் காணப்படும். ஆனாலும் நீங்கள் வேத வசனத்தில் வைக்கிற விசுவாசம் இந்த எதிராக இருக்கிற காரியத்திற்கு மேலாக உங்க வாய் அதை காரியங்களை அறிக்கை செய்யும். இதுதான் தியானம்.